மாநாட்டில் இவர் வந்து ஓப்பனாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்பலை. ஏன்னா விஜயனுடைய இயல்பே அப்படி ஓப்பனப்பாக பேசும் நபராக இல்லை அவர். இப்போதும் கூட அவர் வந்து அப்படி ட்விஸ்ட் வச்சு சினிமா வசனம் பேசுறது மாதிரி அவருடைய உரைகளை தயாரிக்கிறாங்க. அரசியல் என்பது அப்படி சினிமா வசனங்களை வந்து சூழ்ச்சிகளை வைத்து பேசுவது மட்டும் அல்ல அரசியல். இருவர் படத்தை பார்த்து அரசியல் பண்ணலான்னு வந்தீங்க அப்படின்னா அது தலைகீழாக நின்று நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கவுண்டமணி குதிப்பார்ல, அப்படி குதிக்கிறதுக்கு சமம். உண்மையில் இந்த தமிழ்நாட்டில் இருவரும் அரசியல் கட்சிகள் எப்படி இயங்குகின்றன அப்படின்றத அடிப்படையில் புரிந்து கொண்டு இன்னொரு திராவிட இயக்கம் அப்படின்றத மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. அப்ப நீங்க அதுக்கு தமிழ் தேசியம் அல்லது தமிழர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறீங்க. அப்படி பேர் வைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்க மறுபடியும் திராவிடம் அப்படின்ற குடையின் கீழே தான் போய் சுருங்கிக்கிறீங்களே தவிர புதிய குடையை விரிப்பதற்கான எந்த விதமான முகாந்திரத்தையும் நீங்க உருவாக்கவே இல்லை. அவர் மாநாடு நடத்தினாலும் சரி, அதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட்டாலும் சரி, இந்த போதாமையால் அவர் நீர்த்து போக போகிறார்.